வணக்கம் அண்ணா. வணக்கம். நாங்கள் எம்ஆர் சர்ப்ரைஸ் கிப்லேருந்து வரோம். உங்களோட பேர்? ரெக்ஸ்மேன். ரெக்ஸ்மேன். உங்களுக்கு என்ன ஸ்பெஷல் டே இன்றைக்கு? உங்களோட அனிவர்சரியா? ஓகே, உங்களோட அனிவர்சரிக்கு எங்கள்கிட்ட ஒரு சில பேர் வந்து கிஃப்ட் அனுப்பி இருக்கிறாங்க. உங்களுக்கு யார் ஆயிருக்கும்? வீட்டுக்காரி. அவன் பேர் சம்சியா. அந்த பேர்ல இருந்து எங்களுக்கு வேற இல்லையே. வேற யாரா இருக்கும்? வேறு நமக்கு செய்யறதுக்கு ஆக்கல இல்லை. உங்களுக்காக பார்த்து மிக்கியோட சேர்த்து தான் அனுப்பணும்னு சொல்லி அனுப்பி இருக்கிறாங்க. எங்களை வடிவா யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு உறவு ஒன்று தான் அனுப்பி இருக்குது. சில வேளை அவங்க கவலைப்படக்கூடாது, அப்புறம் தங்களை நீங்க சொல்லல கண்டுபிடிக்கலன்னு சொல்லி வடிவா யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு வேண்டப்பட்டவரால் உங்களோட அனிவர்சரியில வந்து உங்களை வாழ்த்தோணும், உங்களோட பிரிவை வந்து அவங்க தெரியப்படுத்தணும்ன்றதுக்காக தான் இந்த கிஃப்டை வந்து உங்களுக்காக அனுப்பி இருக்கிறாங்க. இங்க பிரான்ஸ்லயா இல்ல? பிரான்ஸா இருந்தா யாரா இருக்கும், வெளிநாடுகளா இருந்தா யாரா இருக்கும்னு சொல்லுங்க. சில வேளை வெளிநாடுகள்ல இருந்து கூட வந்திருக்கலாம். சம்சியை தவிர எனக்கு இல்லை. அப்படி இருந்தா ஊர்ல இருந்தா என் அம்மா அப்பா செஞ்சு. அம்மா அப்பாங்களுடைய பேர்? அம்மாவுக்கு வந்துட்டு மேரியம்மல்ட்ட, அப்பா கந்தன். அந்த பேர்ல இருந்தும் வேற இல்ல. அவருக்கு எப்படி சொல்றது, அவருக்கு சும்மா நோமலா கூப்பிடுவாங்க, சந்திரான்னு சொல்லுவாங்க. அந்த பேர்ல இருந்தும் வேற இல்ல. உங்களோட நண்பர்களாக இருந்தா யாரா இருக்கும்? அவன் தான் பார்த்திவன் தான் செஞ்சிருப்பான். எங்க இருக்கிறாங்க? அவன் இந்த வருஷத்துல இருக்கான். அந்த பேர்ல இருந்தும் வேற இல்ல. ஸ்ரீலங்காவில இருந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸா இருந்தா யாரா இருக்கும்? இருக்காங்க. ஆனா இந்த தெரிஞ்சவன்டா என்ன ஃப்ரெண்டுன்னு சொன்னீங்கன்னா அவன் தான், பார்த்திவன் தான். அவனை வேற பேர் ஒன்று சொல்லுவாங்க, அவன் தான் இருப்பான். சரி, உங்களோட சகோதரங்களா இருந்தா யாரா இருக்கும்? இப்போ நான் கூடப்பிரகாஷ் அவர் நின்றுருக்கீங்க, அண்ணாண்டு சகோதரன். சரி, அவங்க செஞ்சவங்களுக்கு. அவங்கள்ட பேர்? சசியேந்திர ராஜன். அந்த பேர்ல இருந்தும் வேற இல்லையே. ஆனா உங்களுக்காக பார்த்து அனுப்பி இருக்கிறாங்க. சரி, முதலாவதா உங்களோட அனிவர்சரிக்கு வந்த கேக்க பாப்போம். சிம்பிளா திடீரென்று அரேஞ்ச் பண்ணி தான் அனுப்பி இருக்கிறாங்க எங்களோட சேர்ந்து. மிக்கிட்ட இருந்து வாங்கி கொள்ளுங்க. வாங்கக்கு முதல்ல ஒருக்கா சொல்லுங்க யாரா இருக்குமென்னு திருப்பி ஒருக்கா யோசிச்சு பாருங்க. வடிவா ஒன்று வீட்டுக்காரதான் செஞ்சிருப்பாங்க சம்சிகா. அப்படி இல்லாட்டி ஃப்ரெண்டுன்னு சொன்னா அவன் என்ன பார்த்திவன், அவனை சைக்கோன்னு வாங்க பார்த்திவன், அவன் செஞ்சிருப்பான். சரி, ஃப்ரெண்டுன்னு சொல்லி கேர்ள் ஃப்ரெண்டா இருந்தா யாரா இருக்கும்? அது ஜாமே கேர்ள் ஃப்ரெண்டு ஜாமே. அப்படி இல்லையா? ஆனா அப்படியே ஒரு ஆள் இருக்குன்னு சொல்லி தான் அனுப்பி இருக்கிறாங்க. கேட்டாலும் இல்லையன்னு தான் சொல்லுவீங்க. இருக்காது. ஒன்று தங்கச்சி அக்காவும் கைப்போலே, இந்த கேர்ள் ஃப்ரெண்ட் எனக்கு இல்லை. ஆனா அப்படின்னு சொல்லி தான் அவங்க அனுப்பி இருக்கிறாங்க. கேட்டாலும் நீங்க இல்லையன்னு தான் சொல்லுவீங்க. ஏண்டா நீங்க எல்லாருக்கும் முன்னால கொடுக்க மறுப்பாங்க. ஆனாலும் கொடுக்க சொல்லியிருக்காங்க. சரி, நாங்க முதல்ல கேக்க வாங்கி கொள்ளுங்க, அப்புறம் அடுத்தடுத்து பார்ப்போம். சரியா? சரி, இப்ப சொல்லு. அடுத்ததா உங்களுக்கு இன்னொரு கிஃப்ட் வந்திருக்குது. சாக்லேட் பாஸ்கெட் வந்திருக்குது. அதையும் மிக்கி உங்களுக்காக தரும். கேக்க அங்கல வச்சுட்டு வாங்கிக்கொள்ளுங்க. இப்ப சொல்லிட்டு வாங்குங்க. மிக்கி சொல்லாட்டா தர மாட்டேன்னு சொல்லுது. இப்ப வடிவா யோசிச்சு சொல்லிட்டு வாங்க. செய்யறா அவள் சம்சம் செஞ்சிருக்கு. அவன் தான் பாத்திதான் அவன் சைக்கோன்னு அண்ணாண்டு சொல்ல கூட அண்ணா இருக்கான். இங்க அண்ணான்னு சொல்ற ரெண்டு பேர், ராஜனாண்டு சசியனோண்டு, அவங்களாம் சொல்லுவாங்க. அப்ப கேர்ள் ஃப்ரெண்ட்னு சொன்னா வாழ்க்கையில இல்ல. இந்த பொம்பளை ஷர்ட் அதெல்லாம் நம்மகிட்டே இல்ல. சரி, ஓகே. உங்களுக்காக ஒரு முக்கியமான உறவு அனுப்பி இருக்குது. நீங்க சொன்ன 3 பேர்ல ஒரு ஆளா இருக்கிறா யாரா இருக்கும்? இந்த மகன் அனுப்பினா, லீசன் அனுப்பினா கடைசி தெரியலையே. நீங்க தான் சொல்லணும். நீங்க இப்ப எல்லாரையுமே சொல்லிட்டு போறீங்க. பாசம் கூட எல்லாரும் அவன் என்ன மாதிரி சொல்லுவாங்க.
வடிவா யோசிச்சு பாருங்க. நீங்க ஒட்டு மொத்தத்துல இப்ப எல்லாரையுமே சொல்லிட்டீங்க. எங்களுக்கே குழப்பமா இருக்கு யார் அனுப்பி இருப்பாங்கன்னு சொல்லி. இவன் மகன் அடிச்சு மகன் சொன்னவர் வந்துட்டு எனக்கு இப்படி இப்படி ஆனா அப்படி இருந்தால் அவர் கடைசி மகனில தானே 3 பேரும் சேர்ந்து அனுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பிள்ளைலாம் அனுப்பிக்கணும்னு நினைக்கிறேன். பிள்ளைகள் மட்டும்தானா? பிள்ளைலாம் செஞ்சு நினைக்கிறேன். மனசு இல்லாட்டியா பிள்ளைகள் செஞ்சுருக்கீங்கன்னு நினைக்கிறேன்டா. 3 பேரும் தான் நேற்று இரவு காய்ச்சவங்க. அவங்களாம் செஞ்சு நினைக்கிறேன். ஒருத்தரை காய்க்கலாதே கடைசி முதல் சரி ஏண்டா உங்களுக்கு எல்லா கிஃப்டையும் வந்து பார்த்து அனுப்பி இருக்காங்க. அப்புறம் அவங்க மெனங்கோன கூடாதானே நீங்க வந்து கண்டுபிடிக்காட்டா அவங்க கவலைப்படக்கூடாது யார் அனுப்பினு சொல்லி. ஒன்று பிள்ளைகள் செஞ்சிருக்கணும் 3 பேரும் சேர்ந்து இல்லாட்டா. சரி இப்ப நீங்க சொல்ற இவ்வளவு பேர்ல ஒரு ஆள் செஞ்சிருந்தா யாரா இருக்கும்னு சொல்ல வாரீங்க? பிள்ளைகளா இருந்தா நான் ஒரு ஆள்னு சொல்லலாதே. சரி பிள்ளைகளை தாண்டி நீங்க இப்ப நண்பர்கள் உங்களோட ஒய்ஃப் உங்களோட அம்மா அப்பான்னு எல்லாம் சொன்னீங்க தானே, அதுல எல்லாரையும் சேர்த்து ஒரு ஆள் செஞ்சிருந்தா யாரா இருக்கும்னு சொல்லுங்க. எந்த வீட்டுக்காரன் செஞ்சுப்பாங்க சம்சை செஞ்சிருக்கு. இவ்வளவு நேரம் பிள்ளைல நீங்க திருப்பி வாய்ப்பிட்டே வந்துட்டீங்க. இல்ல ஒரு ஆள் செஞ்சாண்டா பிள்ளைல குடும்பம் அப்படித்தான் தாயிரம் தான் செய்யலும். சரி உங்களுக்காக இவ்வளா கிஃப்டையும் வந்து உங்களுடைய அன்பு மனைவி சம்சியும் உங்களுடைய பிள்ளைகளும் சேர்ந்துதான் செஞ்சிருக்கிறாங்க. உங்களுடைய திருமண நாள் நினைவை வந்து நினைவு கூறுறதோட தான் வாழ்ற வாழ்க்கை வந்து இனிமையா அவங்களோட இருக்கிறேன்னு சொல்லி இதே மகிழ்ச்சியோட காலந்தூரா வாழணும்னு சொல்லி வாழ்த்தி தான் இந்த கிஃப்டை உங்களுக்கு அனுப்பி இருக்கிறாங்க. அவங்களோட சேர்ந்து எம்ஆர் சர்ப்ரைஸ் கிஃப்ட் சார்பாக மிக்கி சார்பாகவும் நாங்களும் திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றோம். நன்றி. நன்றி. நீங்க எதிர்பார்த்தீங்களா உங்களோட வைஃப் இப்படி உங்களுக்கு கிஃப்ட் அனுப்புவாங்கன்னு சொல்லி? இதுல வந்து சந்திச்சு பிள்ளைல கொண்டு வந்து விளையாடுவோம்னு தான் சொன்னவங்கள. ஏன்னா வரைக்கும் நேற்று என்னடா ஒன்று இதுக்குலாவது எதிர்பார்க்கல அவங்க சொல்லவும் இல்லையே. சரி சந்தோஷமா உங்களோட திருமண நாள்ல வந்து இப்படி ஒரு நினைவை உங்களுக்கு தந்ததுக்காக. எதிர்பார்க்கல ஆனா நடந்துட்டு. சரி உங்களுக்கு வைஃபுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? மிக்க நன்றி. நன்றி மட்டும்தானே? மிக்க நன்றி. கூட இருக்கிறாங்க தானே, வேற எதுவும் சொல்ல விரும்ப இல்லையா? இல்ல மிக்க நன்றி. நாங்கள் இந்தடா பூவா மிஸ்ஸி மிக்க நன்றி. இதே மாதிரி உங்களுடைய திருமண நாள் வாழ்க்கை வந்து மிகச்சிறப்பா இருக்கணும்னு சொல்லி நாங்களும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றோம். நன்றி. Are you okay, baby? நீயும் நானும் அன்பே கண்கள் கோர்த்து கொண்டு வாழ்வின் எல்லை சென்று ஒன்றாக வாழலாம். ஆயுள் காலம் யாவும் அன்பே நீயே போதும். இமைகள் நான்கும் போர்த்தி இதமாய் நாம் தூங்கலாம். நீயும் நானும் அன்பே கண்கள் கோர்த்து கொண்டு வாழ்வின் எல்லை சென்று ஒன்றாக வாழலாம். என் பாதம் நீ, என் பாதம் நீ, நான் போகும் தூரம் நீ அறி. என் பாதம் நீ, என் பூமி நீ, என் ஆதி எல்லாம் நீ அறி. என் பாதம் நீ, என் பாதம் நீ, நான் போகும் தூரம் நீ அறி. என் பாதம் நீ, என் பூமி நீ, என் ஆதி எல்லாம் நீ. கொக்கரக்கோ எவ்வளிய கொக்கரக்கோ இருந்த இருட்டலாம் இனிமேலே கொக்கரக்கோ கொக்கரக்கோ சேவல் கொக்கரக்கோ சேவல் கூவக்குள்ளே வெட்டு கோழி கொக்கரக்கோ சங்க சக்கரம் போல மனசு சுந்தர வேளை சுராங்க நிற்காமல் கனவா பாருவானம் துணி துவைக்குது மேகம் விலகு போகுது சோகம் நீவா. கொக்கரக்கோ எவ்வளிய கொக்கரக்கோ இருந்த இருட்டலாம் இனிமேலே கொக்கரக்கோ.
மாசம் நிலைச்சிருக்க சாமி கிட்ட கேட்டிருக்கேன் எல்லோரும் அருகிருக்க, பொல்லாப்பு விலகிருக்க, அன்பான உன்கிட்ட ஆண்டவனை பார்த்திருக்கேன். மிடிந்தா எதுவும் நடக்கும் தன்னாலே எணி துணிஞ்சா உலகம் உனக்க பின்னாலே உப்பு விளக்கா, சிரிச்சா, சிரிச்சா தப்பேது. கொள்ளையடிச்சா, மனசே, மனசே இப்போது. நம்ம பக்கம் காத்து வீசுறதை பார்த்து நல்லவங்களை சேர்த்து நீ போட்டு தின்னும் கூத்து கொக்கர கொக்கரக்கோ எவ்வடிய கொக்கரக்கோ இருந்த இருட்டலாம் இனிமேலே கொக்கரக்கோ Thank you for watching, like, subscribe.